இன்றைய தியானத்திற்கு ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். 2 காரியங்களை தீர்க்கதரிசி அங்கு ஜெபிக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய கிரியை வெளிப்பட வேண்டும், உம்முடைய கிரியையை விளங்க பண்ணும் என்று இந்த காலை வேளையில் உங்களிடமாக பரலோகத்தின் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். ஒரு சந்தர்ப்பத்தில் சீஷர்கள் ஒரு மனிதனை சுட்டிக்காட்டி கேட்கிறார்கள், ஆண்டவரே, இவன் இப்படி பிறந்ததற்கு இவனுடைய தாய் தகப்பன்மாருடைய பாவம் காரணமா என்று. அதற்கு பரலோகத்தின் தேவனுடைய பதில், இவன் இப்படி பிறந்ததற்கு இவனுடைய தாய் தகப்பனுடைய பாவம் அல்ல, ஆண்டவருடைய கிரியை இவனில் வெளிப்படுவதற்கே என்று கர்த்தர் அங்கே பதில் சொல்லுகிறார். சில காரியங்கள் ஆண்டவர் தெய்வத்துடைய மகிமை வெளிப்படுத்துவதற்காக அவர் மாற்றி வைத்திருக்கிறார். பெதஸ்தா என்கிற குளக்கரையில் 38 வருடமாக ஒரு வியாதிஸ்தன் படுக்கையில் படுத்திருக்கிறான். அங்கே இருக்கிற அநேகர் அந்த குளம் தூதனால் கலக்கப்படும் பொழுது முதலில் இறங்கி சுகம் பெற்று போகும் பொழுது இந்த 38 வருடமாக இந்த மனிதன் விடுதலை அடைய முடியாமல், சுகம் பெற முடியாமல், அந்த குளத்திற்குள் இறங்க முடியாமல் அவன் அங்கே படுத்து கிடக்கிறான். ஏன்? ஆண்டவருடைய மகிமை அந்த வியாதிஸ்தன் மூலமாக வெளிப்படுவதற்காக. அன்று வரைக்கும் அங்கே விடுதலை பெற்றவர்கள், வியாதியிலிருந்து சுகம் பெற்றவர்கள் குளத்தில் இறங்கி விடுதலை பெற்ற பொழுது இந்த மனிதனை விடுதலையாக்கும்படியாக பரலோகத்தின் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே இறங்கி வருகிறார். அவருடைய படுக்கையை கர்த்தர் மாற்றினார். அவர் சுகம் பெற்று அவர் வீட்டிற்கு கடந்து போனார். இன்றைய செய்தி என்ன? உங்களுக்காக இந்த நாட்களில் உங்களுக்காக மாத்திரம் கர்த்தர் ஒரு தேவனுடைய கிரியை வெளிப்படுத்துவார். விசுவாசித்திடுங்கள். நிச்சயம் நீங்கள் ஜெபிக்கிற காரியத்தில் தேவனுடைய மகிமை விளங்கப் போகிற நாட்கள் இது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திடுவார். God bless you.